தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என அன்புமணி ராமதாஸ் எச்சரித்துள்ளார். தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்துக்கு நடைபயணமாக சென்ற அன்புமணி ராமதாசுக்கு வெள்ளமென திரண்டிருந்த பொதுமக்கள் உற்சாக முழக்கம் எழுப்பி வரவேற்பு அளித்தனர். பின்னர் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எஸ்.பி. வெங்கடேஸ்வரன், அருள், உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு காவிரி உபரிநீர் திட்டத்தை உடனே செயல்படுத்த கோரி முழக்கமிட்டனர். காவிரி பாயும் தருமபுரியில் குளம் குட்டையில் தண்ணி இல்லை, நீராதார அணைகளிலே நீர் தேங்க வழி இல்லை. அவமானம் இது அவமானம், அரசே உனக்கு அவமானம். கைக்கு எட்டும் தூரத்திலே காவிரி தண்ணீர் பாய்கிறது, வாய்க்கு எட்ட வழியில்லாமல் பயிரும் காய்கிறது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ், நாடு விடுதலை அடைந்து 76 ஆண்டுகளுக்கு பிறகும் குடிநீர் கேட்டு போராட்டம் நடக்கிறது என்றால் அது தருமபுரி மாவட்டம்தான் என வேதனை தெரிவித்தார். தருமபுரி மண்ணில் ஓடும் காவிரி நீரையே தருமபுரி மாவட்டத்துக்கு தர முடியவில்லை என்றால் எதற்காக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் திட்டத்தை அரசு செயல்படுத்தாததை சுட்டிக்காட்டிய அவர், மக்களின் பொறுமையை சோதிக்காதீர்கள் என்றும் எச்சரித்தார். இப்படி ஏதாவது ஒரு அநியாயம் எந்த நாட்டிலாவது நடக்குமாயா? இதற்கு ஒரு போராட்டம் நடத்தணுமா? ஒரு போராட்டம் கிடையாது. 10 ஆண்டு காலமாக எத்தனை போராட்டம், ஆர்ப்பாட்டம், 10,30,000 பேர் கையெழுத்து போட்டு அதையும் எடுத்துட்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தோம். அப்பயும் இந்த திட்டம் நிறைவேறலையே. வேற என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே, வேற நாங்க என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? ஏன்னா இந்த தருமபுரி மாவட்டத்தின் மக்கள் இனி ஏமாற போவது கிடையாது, ஏமாற மாட்டார்கள். நாங்க சொல்றதுனால இப்ப பொறுமையா இருக்கிறாங்க. என் தம்பிங்க, என் தங்கைகள் எல்லாம் நான் சொல்றதுனால இன்னைக்கு பொறுமையா இருக்கிறாங்க. அந்த பொறுமைக்கு எல்லை இருக்கிறது. அந்த பொறுமையை சோதிக்காதீர்கள். காரணம், இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, 18 லட்சம் மக்களுடைய பிரச்சனையா. பக்கத்துல 40 கிலோமீட்டர்ல போற தண்ணிய தண்ணினா மிச்சம் இருதையா கேட்கிறோம். தண்ணீர் இல்லாததால் தருமபுரி மாவட்டத்தை விட்டு லட்சக்கணக்கானோர் வாழ்வாதாரம் தேடி பல்வேறு இடங்களுக்கு வெளியேறிவிட்டதாக அவர் வேதனை தெரிவித்தார். சென்னையில் வெள்ளநீர் தேங்காமல் வெளியேற்ற 4000 கோடி ரூபாய் செலவு செய்யும் தமிழக அரசு தருமபுரி மாவட்டத்தில் 80 விழுக்காடு மக்கள் பயன்பெறும் காவிரி உபரிநீர் திட்டத்துக்காக சில நூறு கோடிகள் ஒதுக்க முடியாதா என்றும் அவர் வினவினார். இந்த திட்டத்தை நிறைவேற்ற திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு மனமில்லை என்றும் தருமபுரி மாவட்ட மக்கள் முன்னேறிவிடக்கூடாது என்பதே அவர்களது நோக்கம் என்றும் அவர் சாடினார். எனவே இந்த திட்டத்தை உடனடியாக தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும், இல்லையென்றால் இதுவரை பார்த்திராத அளவில் ஒட்டுமொத்த மாவட்ட மக்களையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்தார்.